வெல்கம் டு ஜஸ்ரீதா கிச்சன். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யுது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குழம்பு கரண்டி அளவு எண்ணெய், நெய் ஒரு 2 ஸ்பூன். பிரியாணிக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, பிரியாணி இலை, எண்ணெய் காஞ்சது போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய் 3 எண்ணெயில் கொஞ்ச நேரம் சவுண்டு வரட்டும். இந்த அளவு புதினா வந்ததுமே வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்ச நேரம் அப்படியே எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கணும். பிரியாணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தக்காளி வதங்கிறதுக்காக. இப்போ சிக்கன் போட்டுக்கலாங்க. இப்போ சிக்கனோடவே தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. நான் மட்டன் மசாலா 1 ஸ்பூனுங்க. மிளகாத்தூள் சிக்கனு எல்லாம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுமே ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி நான் வைப்பேங்க. சீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன் இன்னைக்கு. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. நான் அந்த அளவு தான் வைப்பேங்க. கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கு. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைப்பேங்க அரிசி. கொஞ்ச நேரம் கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்துச்சுங்க. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டுங்க. தட்டு போட்டு மூடி வைக்கலாம். அரை எலுமிச்சை மரம் பிஞ்சிக்கலாங்க. ஏன்னா நான் தயிர் ஊற்றலைங்க, அதனால எலுமிச்சை மரம் பிஞ்சிக்கலாம். இப்போ டம்மு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. தோசை கல் வச்சு ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. நல்லா இருக்குது பாருங்க. இப்போ வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணியோட முட்டையும் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா சுவை நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எங்கள் பார்த்து தந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.